புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை பாலாஜி திரையரங்கம் எதிரில் உள்ள அம்மன் கோவில் அருகில் பிரதான சாலையை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக இளநீர், காய்கறி கடை உள்ளிட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அந்த சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சிறு விபத்துகளும் நடைபெறுகின்றன. பெருமளவு பாதிப்படைகின்றனர். இது குறித்து வந்த தொடர் புகாரை அடுத்து போக்குவரத்து காவல் பிரிவினர் கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். எனினும் தொடர்ந்து வியாபாரிகள் கடைகளை அகற்றாமல் வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக இளநீர் கடை நடத்தி வரும் குடும்பத்தை சேர்ந்த வியாபாரிகள் இருவரை காவல்துறையினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று இது குறித்து விசாரித்ததுடன் உடனடியாக கடைகளை அகற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதால் இதற்கு அரசு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், இல்லையெனில் தாங்கள் வாழ வழிகாட்ட வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து இளநீர் வியாபாரி கூறும்போது, பாலாஜி தேட்டர் ஆப்போசிட் ஏற்ற மாதிரி எள்ளி கடை போட்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் அம்மா இது 71 வச்ச கடை. நாங்கள் எள்ளி வெட்டிருக்கோம். நானும் எங்கள் தம்பியும் 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. டிராஃபிக் பீஸ் வந்தாங்க. வந்து சார் உங்களை கூட்டாங்க வாங்கன்னு சொன்னாங்க. சரிங்க நாங்கள் வரோங்க போவோம்னா, இல்லை கையோடு நீங்கள் கிளம்புனா தான் நாங்கள் போவோம்னாங்க. சரிங்க என்று நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். ஐயா என்னங்க எங்களை வர சொன்னீங்களே நாங்கள் கேட்டதுக்கு, நீங்கள் உக்காருங்க நாங்கள் எஸ்பி இன்னும் வரல, எஸ்பி பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க சார். சரின்னு உட்கார வச்சாங்க. நாங்கள் உக்காந்துட்டோம். எஸ்பி சார் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே, சார் நீங்கள் சொன்னவங்க வந்துட்டாங்கன்னு யார் யார் வந்தாங்கன்னு அவங்க கேட்டுருக்குறாங்க. ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் அந்த தம்பி எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. சரி சொன்னதுக்கு ஏங்க எங்களை உட்கார வச்சுருந்தேன். நான் அன்னைக்கு எப்படி கடையை காலி பண்ணி உங்களுக்கு விட்டணும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணி விட்டணும், அதேமாரி எனக்கு இந்த நீட்டில் இருந்து அந்த கிழங்கு கடை வரைக்கும் நீங்கள் காலி பண்ணி விடணும். விட்டது பத்தாது, எனக்கு வீடியோ கேமரா எடுத்து என் செல்லுக்கு அனுப்பணும். இப்படி முன்னா நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் எங்கள் கடையை வைக்கிறது? எங்களுக்கு வருமானம் இதுதான். நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்போ நாங்கள் என்ன சேர்த்து எடுத்து எங்கே போகிறது? உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.